பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் 4வது முறையாக அதிகரித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக 2 வாரங்களில் மீண்டும் உயர்வு பெற்றிருக்கிறது. காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். சாமானியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் 4வது முறையாக தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டே இருப்பது மக்களிடையே மிகுந்த இன்னலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 4வது முறையாக மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை ₹2.46 டீசல் விலை ₹2.57 உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் ₹107.77 விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் டீசல் ₹99.55 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக மீண்டும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே சென்னையில் ₹2.46 டீசல் விலை ₹2.57 உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் ₹107.77 விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக உயர்ந்து வரக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது. இந்தியாவினுடைய இந்த கச்சா எண்ணெய் தேவையில் 90% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூண்டது. இதன் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியது. போர் காரணமாக ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது $70 இருந்து கிட்டத்தட்ட $120 வரை அதிகரித்தது. தற்பொழுதைய சூழலில் ரஷ்யா, வெனிசுலா, அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. வளைகுடா நாடுகளில் இருந்து 3 முதல் 7 நாட்களுக்குள் கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை வந்தடையும். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை வந்தடைய கிட்டத்தட்ட 35 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை ஆகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அதிகரித்ததன் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக அடுத்து வரும் நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை என்பது கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனலட்சுமி, பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் 4வது முறையாக அதிகரித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக 2 வாரங்களில் மீண்டும் உயர்வு பெற்றிருக்கிறது. காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். சாமானியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் 4வது முறையாக தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டே இருப்பது மக்களிடையே மிகுந்த இன்னலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 4வது முறையாக மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை ₹2.46 டீசல் விலை ₹2.57 உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் ₹107.77 விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் டீசல் $99.55 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக மீண்டும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே சென்னையில் ₹2.46 டீசல் விலை ₹2.57 உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் $107.77 விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக உயர்ந்து வரக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது. இந்தியாவினுடைய இந்த கச்சா எண்ணெய் தேவையில் 90% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூண்டது. இதன் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியது. போர் காரணமாக ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது $70 இருந்து கிட்டத்தட்ட $120 வரை அதிகரித்தது. தற்பொழுதைய சூழலில் ரஷ்யா, வெனிசுலா, அமெரிக்கா மற்றும்
மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து 3 முதல் 7 நாட்களுக்குள் கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை வந்தடையும். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை வந்தடைய கிட்டத்தட்ட 35 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை ஆகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அதிகரித்ததன் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக அடுத்து வரும் நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை என்பது கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.